Hello students, welcome to Sith Education Academics. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் எக்ஸாம் 2 டயராக நடக்க போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஜில் நீட் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் நமக்கு அமெண்ட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து நீட் யூஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஸ்டேஜில் நடக்க போகுது. அந்த நடக்க போகக்கூடிய 2 ஸ்டேஜ் எப்படி நமக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித் எஜுகேஷன் அகாடமி நான் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம நீட் அகாடமியில் இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிஷன் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. ஸோ நம்ம கிளாஸஸோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம ஷார்ட்டாக வீடியோவோட தொடக்கத்திலே சொல்லிடலாம். நம்ம வந்து டெய்லி ஈவினிங் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். நமக்கு ஒரு ப்ரிலிமினரி மெயின்ஸ் இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் அதுதான். அந்த மெத்தடாலஜியில் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களை தயார்படுத்திடுவேன். ஃபுல் டெஸ்ட் பேப்பரும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கப்படப்போம். எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 2 to 3 மந்த்ஸில் அஃபிஷியல் பேப்பர் பேட்டர்ன் நமக்கு வந்துடும். இப்போ இல்லைனாலும் நம்ம அதுக்கான ஓவரால் அனலைஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் டெஸ்ட்டும் அண்ட் யூனிட் டெஸ்ட்டும் கொடுப்போம். ஸோ டெஸ்ட் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி ஃபியூச்சரில் மாடிஃபை பண்ண வேண்டிய தேவை வந்துச்சுன்னா மாடிஃபை பண்ணிவிடுவோம். அதனால் வந்து டெஸ்ட் பேட்சில் யாராவது ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸோட மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரிய வேண்டியது ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் ட்ராப் பண்ணி ரீரிப்பீட்டர் ஆகக்கூடிய எல்லாருக்குமே மெயின் ரீசன் ஃபிசிக்ஸ்லையும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலையும் மார்க் குறையதுனால தான். திங்கிங் எபிலிட்டி இருக்க வேண்டிய ஒரு டாப்பிக்காக அது இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சி இல்லாதனால மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அதுக்கான ஜோனை ரீச் பண்ணாமல் ஃபிசிக்ஸு விட்டுட்டு பயாலஜி கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மார்க்கை வச்சு ஒப்பேற்றி அவங்க மார்க் 300 400 தொட்டுட்டு இருக்காங்க. அவங்க மேக்ஸிமம் ரீரிப்பீட்டர் போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை தெரிஞ்சுக்கங்க. ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் அதிக நேரம் டைம் பண்ணணும். நம்ம அகாடமிலையும் நம்ம கிளாஸஸில் வந்து ஃபிசிக்ஸுக்கு அதிக கவனம் கொடுக்கப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கான அடிப்படை வகுப்புகளும் நடத்தப்படும். ஃபண்டமெண்டல்லேருந்து உங்களுக்கு டீச் பண்ணப்படும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்லேருந்து பிரின்சிபல் டு டாப்பர் ஜோன் வரைக்குமே ஃபிசிக்ஸ் உங்களுக்கு டோட்டலாக சொல்லிக் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் ரீரிப்பீட்டருக்குன்னு உங்களுக்கு தனித்துவமான பயிற்சி முறைகள் இருக்கும். அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக ரிப்பீட்டர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு பிரின்சிபல்ஸ்லேருந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். ரீரிப்பீட்டர் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ஸ்ட்ரென்த்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு இனிஷியலேருந்து பயாலஜி தேவைப்படாது. ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக முழு தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்துலேருந்து நடத்தப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீரிப்பீட்டருக்கு இன்னும் கான்ஃபிடன்ட் வரும். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டர் அப்படிங்கிறப்போ அவங்களோட கடைசி 3 மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம கோச்சிங் கொடுப்போம். பட் ரீரிப்பீட்டர் அப்படிங்கிறப்போ இனிஷியலேருந்து அதுக்கான கோச்சிங் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அதுக்கான ஸ்பீட் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. நம்ம ஸ்கூல் கேம்பஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ கேம்பஸ்குள்ளே தான் கிளாஸ் இருக்க போது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஹாஸ்டல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் க்ளீனாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. ஸோ அட்மிஷனுக்கு 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. முன்னாடி நம்ம 1 இயர் கோச்சிங்க்கான இன்ட்ரோ வீடியோ, அதுக்கு போக மெயின் கண்டென்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டைமிங் வந்து நான் கமெண்டில் கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் பயன்படுத்திங்க. நம்ம இனிஷியலாக சொல்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெயின் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரீசெண்டாக வந்து இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக லைன் பை லைனாக சொல்கிறேன். இதோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன நியூஸ் வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கன்சிடரிங் ஹோல்டிங் 2 tier ஆஃப் நீட் யூஜி வித் டுயல் ஆர்கனைசேஷன். டுயல் ஆர்கனைஸ்னா நீட் எக்ஸாம் வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று வந்து பென் அண்ட் பேப்பரில் நடத்திட்டு இன்னொன்று கம்ப்யூட்டர் பேஸில் நடத்தலாம். பென் அண்ட் பேப்பரை என்டிஏவும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எய்ம்ஸ், இந்த மாதிரி வந்து சிபிஎஸ்சி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ இதோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐடியா இவங்க எங்கேருந்து டெவலப் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பேராகிராஃப் நாங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இன் ஆன்டிசிபேட்டட் for the undergraduate medical and dental entrance test, as the government is considering dividing the national eligibility entrance test undergraduate NEET UG in 2 tier exam system with the dual organizers. நான் சொன்ன மாதிரி 2 ஸ்டேஜில் நடத்துறதுக்கான பிளான் இருக்குது. 2 ஸ்டேஜ் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிமினரி, இன்னொன்று மெயின்ஸ். பொறுமையாக எளிதலோடு சொல்கிறேன். முதல் நிலை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் நிலைன்னு நம்ம 2 பிரிச்சுக்கலாம். ப்ரிலிமினரி அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம்லலாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லையா மெயின்ஸ் அட்வான்ஸ் கூட சொல்லலாம். இதை மொத்தம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும் மீன்ஸ் நார்மல் பேட்டர்ன், நார்மல் கொஷின்ஸ் இருக்கும்.
ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். மல்டிபிள் சாய்ஸில் நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஸ்டின் கூட கொடுக்கலாம். ஏன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறது இல்லையா, இந்த நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். 2 டயர் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அதுலேயும் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் சீட் கிடைக்கும். சரி, இதை எப்படி நடத்த போகிறாங்கன்னா, another major amendment is likely transitioning to hybrid mode of delivery அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் சொன்னல 2 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு சொன்னால அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரும், டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொன்னல அதை இன்னொருத்தரும் நடத்துகிற மாதிரி. ஈஸியாக இருக்க பேப்பரை மேக்ஸிமம் என்டிஏ நமக்கு நடத்துறதுக்கான சான்சஸ் அதிகம். அந்த ஈஸியாக இருக்கக்கூடிய பேப்பர் வந்து பென் அண்ட் பேப்பரில் OMR ஷீட்டில் நடக்கும். According to the government source, there are a number of options are presently being weighted. Even the fate of NEET UG 2024 decided by Supreme Court, which is hearing a bunch of petition including PLA for the cancel and retest of exam conducted May 5, 2024 due to the alleged paper leakingறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரீசன் யாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோமாங்கன்னா, இப்போ நீட் வந்து May 5 நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வைஸில் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதாவது கான்ட்ரவர்சி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதில் வந்து டிரான்ஸ்பரண்டான எக்ஸாம் இல்லை, பேப்பர் லீக் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு என்ன அட்வான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ வரதுனால இந்த இது ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ கொஞ்சம் இதை பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை பற்றி ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரிலிமினரி, இன்னொன்று வந்து மெயின்ஸ். ஓகே, ஆல்ரெடி நீட் எக்ஸாம்ங்கிறது 200 பேட்டர்னில் செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடக்க நிலையில் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாருக்குமே அது புதுசு தான். நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஆஸ் அ டீச்சராக எனக்கு தெரியும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர ஸ்டூடெண்ட்க்கு செக்ஷன் ஏ செக்ஷன் பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அப்போ ப்ரிலிமினரி மெயின்ஸ் அப்படிங்கிறது இப்போ நார்மலாக நம்ம கோச்சிங்கில் படிக்கிறாங்க, நம்ம கிளாஸில் படிக்கிறாங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன், ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன். பட் இனிஷியலில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல. அப்போது இவருக்கு ஃபர்ஸ்ட் இது எப்படி புரிஞ்சுக்குவார்? ப்ரிலிமினரி பேட்டர்ன் என்ன, மெயின்ஸ் பேட்டர்ன் என்ன? கன்ஃபார்ம் கொடுக்க போகிறாங்க, ப்ரிலிமினரி பேட்டர்ன் மெயின்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருவாங்க. பட் அந்த பேட்டர்னை எப்படி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணோ இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய சிபிஎஸ்சியோ இல்லை யாரோ ஒருத்தர் பேட்டர்னே தெரியாமல் இந்த எக்ஸாமுக்குள்ளே போனாங்கன்னா என்ன ஆகும்? எத்தனை நெகட்டிவ் மார்க் வரப்போகுது? அப்போ அவன் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே தான் உட்காந்து படிக்க போகிறான். அப்போ எப்படி அது ஈக்குவல் காம்படிஷன் ஆகும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு ஏற்றத்தாழ்வு வருது இல்லை. ஈவன் அந்த மாணவன் திறமையாக இருந்தாலும் இந்த மாதிரி 2 நிலைகளில் ஒரு தேர்வை வந்து பிரிக்கிறீங்க. இது வரைக்கும் நடந்த ஒரு நிலையை 2 நிலையாக பிரிக்கிறீங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் பாடி இது சரியாக நடத்தாமல் போனதுக்காக டிரான்ஸ்பரன்ஸுக்காக இப்படி 2 ஸ்டேஜாக பிரிக்கிறது அப்படிங்கிறது சரி கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற ப்ரிலிமினரி ஓகே தான், மெயின்ஸ் ஓகே தான், இதில் இருந்து ஃபில்டர் பண்ணி இங்கே கொண்டு வருவீங்க. பிலிம்ஸ்லேயே கிளியர் பண்ணுறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சீட் கொடுப்பீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஜெஇ பேட்டர்ன் மாதிரி தான் தெரியுது. மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எப்படி நடத்துறாங்க, மெயின்ஸை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் காலேஜோ, அட்வான்ஸ் செலக்ட் ஆகிறவங்களுக்கு மீது காலேஜோ அப்படி கொடுக்குற மாதிரி பேட்டர்ன் என்னமோ ப்ராக்டிக்கலாக நல்லா இருக்குது. பட் நீங்கள் இங்கே ஸ்கூலில் பார்க்கணும், ஸ்கூல் லெவல்லேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இது எப்படி அடாப்ட் ஆவான்? கண்டிப்பாக அடாப்ட் ஆவான். பட் இதுக்கு ஒரு 4 to 5 years ஆகும். ஆல்ரெடி நீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதை பிடிச்சி அடிக்கலாம் அப்படிங்கிற டைமில் இருக்கிறப்போ அகெயின் இந்த மாதிரி 2 டைம் இது ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பர்ஃபெக்ட் கைடன்ஸோட எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கும் இது ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணதே. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒர்க்கை பண்ணுவேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா செமினார் கொடுக்குறதாகட்டும், இந்த பேப்பர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதாகவும் நான் தொடர்ந்து பண்ண தான் போகிறேன். ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட படிக்கிறவங்களுக்கு அதுக்கான புரிதலை கொடுக்க போகிறோம். பட் இந்த வீடியோ பார்த்துருக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க பயப்படாதீங்க, சரியா? பிலிம்ஸோ மெயின்ஸோ நமக்கு வந்து பேட்டர்ன் கொடுத்துருவான், சிலபஸ் கொடுத்துருவான், ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங்காக இருங்க. பேட்டர்னை பற்றி இப்போதைக்கு ஒரி பண்ணிக்காதீங்க. ஓல்டு பேட்டர்ன் வச்சு படிங்க. ஸ்டில் டிசம்பருக்குள்ளே நமக்கு எல்லாமே தெளிவு வந்துடும். சில பேர் நினைப்பாங்கன்னா பேட்டர்ன் வரட்டும் நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் இன்னொரு வருஷம் ட்ராப் தான் பண்ண போகிறீங்க. இல்லை சார் பேட்டர்ன் எனக்கு கவலை இல்லை, எனக்கு சிலபஸ் அது ரிலேட்டட் கூடிய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் மட்டும்தான் என்னோட கவலை அப்படின்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் இந்த வருஷமே கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 ஸ்டேஜும் சொல்லிட்டேன். நீங்கள் டிசம்பருக்குள்ளே சிலபஸை முடிக்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு படிங்க. பேட்டர்ன், எக்ஸாம், நெகட்டிவ் மார்க், சிஸ்டம் இதெல்லாம் அப்பேற்பட்டது. சும்மா இது மைண்டில் வச்சுக்கோங்க, போதுமான. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் டெஸ்ட் எழுதி அடாப்ட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ புரிதல் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் கொஞ்சம் சில நியூஸ் மட்டும் இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். Some of them change under the discussion involved in the overhauling NEET UG 2-tiered exam, preliminary and finals. 2 கொடுக்குறாங்க. அதான் ஒரு ஈஸி பேட்டர்ன், ஒரு டிஃபிகல்ட் பேட்டர்ன். ஈஸி பேட்டர்னில் பாதி பேர் பாஸ் ஆவாங்க, அதுலேருந்து தூக்கி போட்ட ஃபைனல்ஸ் அந்த மாதிரி. According to the source of knowledge development, the number of candidates to be selected
finals is likely to be 4 to 5 times the number of seats. Eligibility cutoff will be determined based on the preliminary source and total number of seats. இதுக்காக தான் மெயினாக அந்த சிஸ்டம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 to 5 டைம்ஸ்னு சொல்கிறது என்ன தெரியுமா? இப்போ வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் எடுத்துக்கலாம். இந்தியா லெவலில் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஆஃப்டர்நூன் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1 lakh சீட் இருக்குது. ப்ரைவேட்டு, டீமிடு, கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 1 lakh சீட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 1 lakh சீட் இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வருஷம் ஃபுல்லாக இந்தியாவில் 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. அப்போது 20 lakh ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ பேரை வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஐடியானா, இப்போ 1 lakh சீட் இருக்குன்னா அது 4 டைம் போட்டால் 4 lakh, 5 டைம் போட்டால் 5 lakhs. அப்போது 20 லட்சம் மாணவர்கள் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா ஃபிலிம்ஸில் பாஸ் ஆகுறதுலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் மாணவர்களை விளக்க போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கை வந்து இதுதான் கட் ஆஃப், இது கீழே உங்களுக்கு சீட்டு கிடையாது பிரிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு 5 லட்சம், அந்த 5 லட்சம் பேர்த்த மட்டும்தான் அட்வான்ஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த 5 லட்சம் பேர்த்துல போட்டி போட்டு அந்த 1 லட்சத்துக்கு சீட் இருக்கு பார்த்தீங்களா, எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க. இது வந்து ஓவரால் ஐடியா. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா ஒரு 15 லட்சம் பேர் ப்ரிலிம்ஸ்லேயே வெளியே போயிடணும். மீது ஒரு 5 லட்சம் பேர் ஃபைனல்ஸ்க்கு போவான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னாக இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. இது மூலம் என்ன ஆகும்னா ஃபில்டர் ஆகும். ஷோராக இது ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் மெத்தட் தான். பட் இந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தடுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பென் அண்ட் பேப்பர் மோடு பசங்க இப்படி அடாப்ட் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறைய புரிதல் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் மாணவர்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். கவர்மெண்ட் பாடி ஆல்ரெடி வந்து ரெகுலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. எதை நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம் ஹாலில் பேப்பர் கொடுக்குறதுக்காகட்டும், ரிசீவ் பண்ணுறதுக்கான ரெகுலேஷன் இன்னுமே பேடாக தான் இருக்குது. லாஸ்ட் இயர் கூட ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே எக்ஸாம் நடத்தக்கூடிய டீச்சர்களுக்கு இதை பற்றி புரிதல் இல்லை. அதுதான் உண்மை. நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் ஒரு பேட்டர்ன் கொடுக்குறீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் அடாப்ட் ஆகணும், டீச்சர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அடாப்ட் ஆகணும். இது வந்து ஒரு டைமிங் எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது ஒரு டைம் நம்ம நீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு, அது நடத்தின என்டிஎம்எல் தவறு இருந்துச்சுன்னா அடுத்த டைம் அதை எப்படி சரி பண்ணணும், அதை எப்படி இன்னுமே சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபிகல்ட்டி உள்ளே கொண்டு வராங்க. இந்த நேம் ஆஃப் செக்யூரிட்டி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. தேர் டெலிபரேஷன் வெதர் த ஃபைனல்ஸ் கேன் பி டெலிவர்டு சிபிடி மோடு. தேர் ஆர் ஸோ டெலிபரேஷன் ஆன் வெதர் ஃபைனல்ஸ் கேன் பி டெலிவர்டு ஆன் சிபிடி மோட் வைல் கண்டக்டிங் பென் அண்ட் பேப்பர் மோட் ஃபார் த பிலிம்ஸ் அப்படிங்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பென் அண்ட் பேப்பர் மோடில் எழுதுங்க. ஓஎம்ஆர் சர்டிஃபிகேட் நீட் எழுதுறீங்களா அந்த மாதிரி. அனதர் ஆஸ்பெக்ட் டு பி லுக்கிங் டு த என்கேஜ் செப்பரேட் ஏஜென்சி ஃபார் த பிலிம்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, பிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பென் அண்ட் பேப்பரில் என்டிஏ நடத்தட்டும். செகண்ட் லேயரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதான், இஃப் த preliminary டெஸ்ட் இஸ் கண்டக்டட் பை என்டிஏ கேன் பி ஃபைனல் என்ட்ரஸ்டட் டு நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்பிஇ. இவங்க வந்து நீட் பிஜி எக்ஸாம் நடத்துகிறாங்களே அவங்க இல்லையா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சி. ஐ திங்க் சிபிஎஸ்சி உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். இது டைம் வருது. ஆல் இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் எய்ம்ஸ் பேப்பர்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்பயே சொல்கிறேன், அசிஸ்டன்ட் ரீசனுக்காக நல்லா ரெடி ஆகிக்கங்க. சொல்ல முடியாது, ஜிகே கூட நீங்கள் தயாராக வேண்டிய நிலைமைக்கு உட்படுத்தப்படலாம். எய்ம்ஸ் ஒரு வேளை ஃபைனல்ஸ்னு சொல்லக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எய்ம்ஸ் நடத்துச்சுன்னா நீங்கள் ஜிகே ஜென்ரல் தயாராக வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஏன்னா அது பேட்டர்ன் அப்படி தான் இருக்கும். பட் இதெல்லாம் ஃபில்ட்ரேஷன் மெத்தடுக்காக நமக்கு கொடுக்கப்படுது. சரி, எதுவாக இருந்தாலும் இன்னும் பேட்டர்ன் நமக்கு வரல. ஸோ நமக்கு இப்போ மாணவர்கள் கண் முன்னாடி கூட தெளிவான ஒரு பாதை டிசம்பருக்குள்ளே சிலபஸை முடிக்கிறது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயோவில் 11th 12th ஃபுல்லாக நம்ம படிக்கணும். படித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு புரிதல் வந்துடும். ஃபிலிம்ஸ் நடக்க போதா இல்லை ஃபைனல்ஸ் நடக்க போதா, அது எந்த இது நடத்துது, பென் அண்ட் பேப்பர் மோடி இதெல்லாம் தேவையில்ல. எக்ஸாம் பேட்டர்ன் ஒன்று இருக்குல்ல, அது அடாப்ட் ஆகிறதுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எதுவாக இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி கொஷின் பேப்பர் கொடுத்து நம்ம சேனலில் ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் போகிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேட்டர்ன் இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் 2 டைம் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேஜை 2 பேர் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அதில் இருக்கிற டிஃபிகல்ட்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோட எண்டில் நம்ம 1 year பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே நடக்க போகுது. சரிங்களா, நான் உங்களுக்கு கூடயே இருந்து கைடன் பண்ண போகிறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 90805492 நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி உங்கள் அட்மிஷனை போட்டுக்கோங்க. இந்த வீடியோ லென்த்தியாக இருந்தாலும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டேக் கேர் ஹெல்த்.